உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் காசா போர். இஸ்ரேல் காசா போர் பல மாதங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் 4 மணிக்கு முழிச்சிட்டு என்னுடைய மொபைலில் வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது, இஸ்ரேல் காசா போர் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் பிணை கைதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏற்கனவே கடத்திட்டு போனது. அதில் ஒரு 58 பேர் இன்னும் காசாவில் இருக்கிறதாகவும், ஹமாஸ் தீவிரவாதிகள் கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டு அந்த நாட்டில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க காசா மேலே. அந்த காசா மேலே தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதில் ஆரம்ப கட்டத்தில் எடுத்து பார்த்தோம்னா, அந்த தேசம் இஸ்ரேல் அப்படின்றது யூதர்கள் தேசம். ஸோ இப்போ ஆரம்ப கட்டத்தை ரெக்கார்ட் படி எடுத்து பார்த்தா, ஏன்னா எனக்கு அக்யூரேசியாக தெரில, ஆரம்ப கட்ட ரெக்கார்ட் படி பார்த்தோம்னா இவங்க சொல்கிறது எங்களோட தேசம்ன்றாங்க காசா. இஸ்ரேல் சொல்கிறது இல்லை இது எங்கள் தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆரம்ப கட்ட காலத்தில் உள்ள ஆராய்ச்சியில் எடுத்து பார்த்தா தான் அது நமக்கு தெரியும். அதனால் அது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தேச பிரச்சனை. இது இந்த நாடு அவங்களுக்கு சொந்தமாக இவங்களுக்கு சொந்தமான நிலை. 2 இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆண்டாண்டு காலமாக மோதிக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் யூதர்கள் உலகம் பூரா பிரிஞ்சு போனாங்க, திருப்பியும் இஸ்ரேலுக்கு வராங்க. இஸ்ரேல் திரும்ப ஒரு நாடாக உருவாகுது. இது ஆண்டாண்டு காலம் நடக்கக்கூடிய பிரச்சனை, இது அவங்களுடைய பிரச்சனை. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு காசா தான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுச்சு. அது எப்படி பண்ணாங்கலாம் தெரில, பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்போ கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய டயத்தில் போய் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது எப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி இஸ்ரேல் ஒரு அவ்வளோ ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு இருக்கும்போது எப்படி காசாவுடைய அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ளே போய் இஸ்ரேல் மக்களை ஈஸியாக கடத்திட்டு போக முடியும்? ஸோ இப்போ இதை பார்க்கும்போது ஒரு ட்ராமா போல் தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஸோ இப்போ இதில் இஸ்ரேல் மேலே இப்போதைக்கு தவறு இருக்குது, காசா மேலேயும் கொஞ்சம் தவறுகள் இருக்கும். ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தா 2 பேர் மேலேயுமே தவறு இருக்குது. ஸோ அவங்க சமாதானத்துக்கு வரணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா இன்னொன்று பார்த்தோம்னா, இஸ்ரேல் நிறையா 53,000 பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காசா மக்களை, அப்பாவி பொதுமக்களை. ஹமாஸ் தீவிரவாதிகளை மட்டும் அழிச்சா யாரும் எந்த கொஸ்டினும் இஸ்ரேல் மேலே கேள்வி கேட்கப்போவது கிடையாது. இன்னொன்று 500 கண்டெய்னர் லாரிகள் ரெடியாக நிற்குது காசாக்குள்ளே உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு. ஆனால் இஸ்ரேல் அனுமதி கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அவங்க வெறும் 5 கண்டெய்னருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க, அதுவும் அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தினால. அங்கே 14,000 குழந்தைகள் உணவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நான் நியூஸ் பார்த்தேன். நேற்று நைட்லேருந்தே அதை ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் நான் 4 மணிக்கு அந்த நியூஸ் பார்த்தேன். அதனால தான் அந்த வீடியோ போடணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காசா மக்கள் 14,000 குழந்தைகள் காசாவில் உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று கேட்குறேன், இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் இங்கே அமெரிக்காவில் ரெக்வஸ்ட் பண்ணி எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து தான் போரை நிறுத்தி வச்சாங்கன்னு ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தார், நான் மத்தியஸ்தம் செய்தேன் அப்படின்னு. ஆனால் இந்தியா மறுப்பு தெரிவித்தாங்க. அது என்ன நடந்துச்சு நமக்கு தெரில. ஆனால் எப்படியோ போர் நின்னது, இந்தியா பாகிஸ்தான் போர் நின்னது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா போர் நடக்க என்ன ஆகும்னா, இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்தியாவுடைய அந்த இராணுவ செலவுகள் இருக்குது பாருங்கள். ஒரு நாள் ஒரு மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தா 3,000 கோடி 350 கோடி, இராணுவ தளவாடங்கள்லாம் பார்த்தா 50,000 கோடி 60,000 கோடின்னு வரும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இதனால் இந்தியாவுக்கு நிறையா செலவுகள் வரும், பொருளாதாரம் பாதிக்கப்படும் நமக்கு தான். அதனால் போர் நின்னது ஒரு வகைக்கு நல்லது தான், இந்தியா பாகிஸ்தான் போர் நின்னது நல்லது. அதே மாதிரி ஏன் அமெரிக்கா பாகிஸ்தானுக்காக இந்தியாட்ட பேசி போரை நிறுத்துறாங்க, 2 நாட்டுக்கும் மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஏன் இஸ்ரேலுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றாங்க? அதான் என்னோட கொஸ்டின். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றாங்க? பாகிஸ்தானுக்கு பரிதாபப்பட்டு இந்தியாட்ட சொல்லி போரை நிறுத்த சொல்கிறீங்க, ஆனால் காசா மக்கள் மேலே ஏன் யாரும் பரிதாபம் காட்ட மாட்டேன்றீங்க? ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நட்பு தேசமான காசாவோட நட்பு தேசமான எத்தனையோ அரபு நாடுகள் இருக்குது, ஈரான் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. ஏன் சவுதி அரேபியா இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்லேயே ஒரு சக்தி வாய்ந்த நாடுன்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி சவுதி அரேபியா அமெரிக்காட்ட சொல்லி காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சரியாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம், அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போகிற முடிவு கொண்டு வரலாமே அமெரிக்கா நினைத்தால். ஏன் அமெரிக்கா அதில் கவனம் செலுத்தாமல் மற்ற நாட்டுக்கெல்லாம் போகிறாரு ட்ரம்ப், இஸ்ரேலுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாரு, காசாக்கு ஏன் போக மாட்டேங்கிறாரு? போய் அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் மக்களை. நன்றி, வணக்கம்.